ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த ஸ்கேன் காப்பி இன்றைக்கி நமக்கு கிடைக்க போகுது. அந்த ஸ்கேன் காப்பி நம்ம கையில் கிடைச்சோடனே நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸ்கேன் காப்பி நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் வெளியெலாம் எங்கேயும் போக தேவையில்லை. நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கே போங்க. உங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னாவே அவங்களே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஸ்கூலில் போய் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேன் காப்பி, அதாவது PDF ஃபைலாக வாங்கிக்கலாம். இல்லைனா வந்து உங்கள் மெயில் அப்படின்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண சொல்லலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு உங்கள் ஸ்கூல் ஸ்டாஃபை ஃபஸ்ட் என்னாச்சு பார்த்தா மீட் பண்ணுங்கள். சரியா? மீட் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நாம் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை கூட நீங்களே என்ன பண்ணலாம்னு சொல்லினா செல்ஃப் எவாலுவேஷன் கூட நீங்கள் பண்ணலாம். நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா 12th பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீ இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆன்சர் கீ வேணும் அப்படிங்கிறத பார்த்து எடுத்து வச்சுங்க. சரி, ஒரு பக்கம் ஆன்சர் கீ வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் உங்களோட பேப்பர் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரீடோட்டல் நீங்கள் பண்ணணும். ரீவேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆன்சர் கீ வச்சு நம்ம செக் பண்ணோம். ஆனால் ரீடோட்டல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், கொஸ்டின் வைஸ் டோட்டல், பேஜ் வைஸ் டோட்டல் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் வைஸ் டோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டோட்டல் பண்ணியிருக்காங்களா, எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வைஸ் டோட்டல் இருக்குது பாருங்கள். சரியா? இதுக்கெல்லாம் வந்து மார்க் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இந்த காலம் மொத்தமாக சேர்த்து ஒரு 15 நம்பருக்கு ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 15 வருஷத்துக்கு, அதாவது ஃபஸ்ட்டு காலத்துக்கு டோட்டல் வந்து 12ன்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்கல்ல. இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு காலத்தோட டோட்டலு, செகண்ட் காலமோட டோட்டல், தேர்ட் காலமோட டோட்டலு, அதே மாதிரி ஃபோர்த்து காலமோட டோட்டல், இது எல்லாத்தையும் என்னச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருக்காங்களா, அந்த டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல, சரியா, மொத்தமாக 44 நீங்கள் போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி மொத்தமாக கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. இது வந்து கொஸ்டின் வைஸ் டோட்டல். அதுக்கப்புறம் பேஜ் வைஸ் டோட்டல். சரியா? ஃபர்ஸ்ட் பேஜில் எவ்வளோ இருக்குது, செகண்ட் பேஜில் எவ்வளோ இருக்குது. இந்த பேஜ் வைஸ் டோட்டல் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃபஸ்ட் பேஜில் 12 மார்க் போட்டிருக்காங்களா, அப்போ ஃபஸ்ட் பேஜ் உள்ளே போங்க. ஃபஸ்ட்டு பேஜில் 12 மார்க் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஜில் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கீழே இங்கே கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ 12 மார்க் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கணும். நான் இப்போ இந்த PDF ஃபைலில் காட்டுறனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது அப் அண்ட் டவுன், ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? அப்போ பேஜ் வைஸ் கரெக்டாக டோட்டல் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணி கரெக்டாக ரெண்டுக்குமே டோட்டல் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ரீடோட்டல் நீங்கள் போடவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே நீங்கள் வந்து செக் பண்ணணும். சரியா? கொஸ்டின் வைஸாக நீங்கள் செக் பண்ணணும். சில கொஸ்டினுக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, அதாவது மார்க் வந்து போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த மார்க்கை வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா ஆட் பண்ணி போட்டிருக்க மாட்டாங்க. சரியா? இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது 3 2 மார்க் கொஸ்டின் எழுதியிருக்காங்க. அந்த 3 2 மார்க் கொஸ்டினுக்குமே 2 மார்க் என்னாச்சு பார்த்தா எடுத்திருக்காங்க. இந்த 3 2 மார்க் கொஸ்டினுமே ஆட் பண்ணி அந்த பேஜ் கீழே 6 மார்க்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, இதை நீங்கள் கரெக்டாக என்னன்னு பார்த்தா வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? 6 மார்க் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் இந்த இடத்துல நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் அதாவது பேப்பர் வேல்யூவேஷன், அதாவது ரீவேல்யூவேஷன் போட போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினாக உட்காந்து நீங்கள் என்னாச்சு பார்த்தா செக் பண்ணி பார்க்கணும். எது எப்படி வந்து தெரிஞ்சிருக்காங்க. இப்போ இங்கெல்லாம் 0 மார்க் போட்டிருக்காங்க, இங்கெல்லாம் வந்து 0 மார்க் போட்டிருக்காங்கல்ல. அப்போ 0 மார்க் ஏன் போட்டிருக்காங்க? சரியா? ஒருவேளை இதுக்கு வந்து மார்க் வந்து ஏதாவது ஸ்டெப் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை ஒருவேளை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டு ஆனால் தெரியாமல் 0 மார்க் போட்டாங்களா அப்படிங்கிறத நீங்களே ஃபஸ்ட்டு உங்களோட பப்ளிக் ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணுங்கள். சப்போஸ் ஆன்சர்ஸ் வந்து ஏதாவது வரமா இருந்துச்சுன்னா உடனே உங்கள் ஸ்டாஃபை போய் பாருங்கள். சரியா? உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபையே பாருங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில். ஓகேவா? அப்போ ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃபை பாருங்கள். ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃபை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அவங்களே வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயப்படாதீங்க. சரியா? நமக்கு வந்து மார்க்கை குறைச்சிடுவாங்க, அப்ளை ரீவேல்யூஷன் போட்டோன்னா மார்க்கை குறைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்கள் கவலையப்படாதீங்க. ரீவேல்யூஷன் போட்டிங்க அப்படின்னா 99% வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் வந்து குறையாது. சரியா? மார்க் வந்து அதிகமாகுங்கிறதே நம்ம என்னாச்சு பார்த்தா சொல்ல முடியாது, ஆனால் மார்க் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? அதனால் ஏதாவது 1 or 2 கேஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கு குறைப்பாங்களே தவிர மற்றபடி மார்க்கு குறைகிறது வாய்ப்புகள் வந்து குறைவு. ஓகேவா? இதே மாதிரி உங்களோட ஆன்சர் சீட்டை செக் பண்ணுங்கள். சரியா? சப்போஸ் நம்மளோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க உங்களோட ஆன்சர் கீஸை. சரி, உங்களோட அதாவது ஆன்சர் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி பேப்பரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நாம் மேபி என்ன பார்த்தா செக் பண்ணி சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.